ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஸ்டமருக்கு பல்கா நம்ம எப்படி கிரெடிட் டேஸ் அண்ட் கிரெடிட் லிமிட்டை செட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒரு வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடுறேன். வவுச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு என்ட்ரி வைக்கிறேன். சேல் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான குவான்டிட்டி ரேட் எல்லாமே கொடுக்குறேன், கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இதுக்கான டேக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ டேக்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா டியூ டேட் ஆர் கிரெடிட் டேஸ் அப்படின்றது இங்கே எடுத்து வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மேம்லாம் போயிட்டு 15 டேஸ் அப்படின்னு கொடுப்போம், இல்லைன்னா 20 டேஸ் அப்படின்றது கொடுப்போம். ஸோ இது என்ட்ரி லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் டேஸ்ன்றது நம்ம கொடுப்போம். இதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேம் ஆல்ட்டுக்குள்ள போயிட்டு லெஜருக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு பார்ட் செலக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் கிரெடிட் பண்ண ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே நம்ம 20 டேஸ் கொடுப்போம். ஸோ இங்கே 20 டேஸ் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா நமக்கு என்ட்ரிக்குள்ள போயிட்டு நமக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த 20 டேஸ்ன்றது கிரெடிட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 லேக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 1 லேக்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு லெஜருக்குள்ள போயிட்டு நம்ம கிரெடிட் டேஸோ இல்லை கிரெடிட் லிமிட்டோ நம்ம செட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம பல்காகவே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா லெஜர்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட்னு இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு சண்டே டெப்டாஸ்ன்றது நம்ம கஸ்டமர்ன்றது நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் லிஸ்ட் எல்லாமே இங்கே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் லெஜர் நேம் வரும். நெக்ஸ்ட் கிரெடிட் லிமிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டோட பீரியட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டூரிங் வவுச்சர் என்ட்ரி. ஸோ நம்ம என்ட்ரிக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரெடிட் டேஸ்ன்றது செக் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிமிட் செட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணிருந்தா 1 லேக்ன்றது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிடலாம் ஒரு 20 டேஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பல்காக ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே 1 பை 1 பல்காக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பல்காக அப்டேட் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போதைக்கு நான் 3 மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படின்ட்டு. ஆல்ரெடி போயிடலாம். இப்போ லெஜருக்குள்ள போயிடலாம். இப்போ நான் ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணால் நம்ம அங்கே என்ன பீரியட் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வந்துருக்கும். எவ்வளோ லிமிட்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கஸ்டமருக்கு நமக்கு என்ன ஆயிரும்னா லிமிட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியடும் நமக்கு இங்கே வந்து அங்கே செட் பண்ணனால இங்கே வந்து என்ன இருக்கும். இதே நம்ம ஒரு என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டி அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மேலேயே நமக்கு அந்த கிரெடிட் லிமிட்ன்றது நமக்கு காட்டிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் செலக்ட் பண்ணுறோம், ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம், இதுக்கான டேக்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டியூ டேட்ன்றது அங்கே செட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பல்காக நம்ம அந்த கிரெடிட் பீரியடையும் கிரெடிட் லிமிட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.